டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் கரை. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுஷ் அவர்கள் நடிப்பில் இன்று 30 ஏப்ரல் 2026 இன்று வெளியாகியுள்ளது நம்மூர் தேட்டர்லேயே. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் என்கிற பிளாக் பஸ்டர் படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தவர் விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ராஜா டைரக்ஷன், தனுஷ் நடிப்புன்னதுமே கரை படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். தனுஷ் ரசிகர்கள் மட்டுமில்லை, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ஆர்வம் அதிகரிச்சுட்டு இந்த படத்தை எப்போ பார்க்கலாம்னு ரசிகர்களின் ஆவலை, எதிர்பார்ப்பை இயக்குனர் பூர்த்தி செஞ்சாரான்னு இந்த படத்தோட விமர்சனத்தில், இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கந்தசாமி கரசாமி, அப்பா மகன். அப்பா கந்தசாமி, மகன் கரசாமி. அப்பாவா கேஎஸ் ரவிக்குமாரும், மகனாக நம்ம கதாநாயகன் தனுஷ். கரசாமி நம்ம கதாநாயகன் தனுஷும் பிருத்வி பாண்டியராஜன் ரெண்டு பேருமே படத்தோட முதல் காட்சியிலேயே ஒரு எம்எல்ஏ வீட்டை கொள்ளையடிக்க போகிறாங்க. அதில் தனுஷ் மட்டும் மாட்டிக்கிறாரு. கரசாமி அந்த ஸ்டேஷனில் உயர் அதிகாரியாக இருக்கும் சுராஜ் வஞ்சிரமோடு கரசாமி மேலே ஏகப்பட்ட கேஸுகளை போட்டு தனக்கு பப்ளிசிட்டி தேடிக்கொள்ள நினைக்கிறாரு. இவர் ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில், நம்ம காவல்துறையில் இருந்த காலத்தில் சாதிச்சோன்னு பெருமை தேட நினைக்கலான்னு அவர் ஒரு கணக்கு போகிறாரு சுராஜ் வஞ்சிரமோடு. இதை தெரிந்து கொண்ட கரசாமி, அவர் பேர் பரமன், சுராஜ் வஞ்சிரமோடு பேர். பரமனை அடித்து பறக்க விட்டு அங்கிருந்து தப்பிச்சு ரேணிகுண்டா போகிறாரு கரசாமி. ரேணிகுண்டாவில் கதாநாயகி மம்தா பைஜுவை சந்தித்து அவங்களோட வாழ்ந்து வர்றாரு. ஆனாலும் சம்பாதிக்கிற பணம் பத்தலை, பண கஷ்டம். காதல் மனைவி மமிதா பைஜுவுக்காக திருட்டு கைவிட்டு ஒரு உணவகம் ஒன்றில் வேலைக்கு சேர்கிறார். வருமானம் போதலை. இந்த சூழ்நிலையில் ஒரு மெஸ் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு கரசாமி சொந்தமாக. அதுக்கு பணம் பத்தலை. உடனே தன் தந்தை கந்தசாமிகிட்ட பண உதவி கேட்பதற்காக ஊருக்கு போகிறாரு. அங்கு சென்ற பின்னர் தான் தெரிய வருது, கந்தசாமியே டிராக்டர் வாங்க நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கி கட்ட முடியாமல் சிரமப்படுறாரு என்று. கந்தசாமி மட்டும் இல்லை, அந்த ஊரே வங்கியில் வாங்கின கடனால் பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வருது. இதுக்கு நடுவில் சுராஜ் வஞ்சிரமோடு கரசாமியை பிடிக்க கங்கணம் கட்டி தீராரு. ஒரு கட்டத்தில் வங்கி வாங்கின கடனுக்காக நிலத்தை பேங்க் ஜப்தி செய்ய, அந்த அதிர்ச்சியில் கந்தசாமி இறந்து போக, தன் அப்பாவை தன்னுடைய நிலத்தில் அடக்கம் செய்ய வங்கி மறுக்க, இப்படி பல முனை தாக்குதல் கரசாமி நோக்கி. தன் குடும்பத்தையும் தன் ஊரையும் கரசாமி காப்பாற்றினாரா? கரசாமியை பிடிக்க கங்கணங்கட்டி தேடும் காவல் அதிகாரி சுராஜ் திட்டம் என்ன ஆனது என்பதெல்லாம் கரை சொல்லும் மீதி கதை. திருடன் என தன் மீது இருக்கும் கரையை துடைக்க கரசாமி முயல்வதும், தன் மீது விழுந்த கரையை துடைத்து தன் ஊரை கரை சேர்த்தாரா என்பதும் மொத்த கதை. திருட்டு தொழிலை கைவிட நினைக்கும் ஒருவன் மீண்டும் திருடும் சூழல் ஏற்பட்டால் அதுவே கரை படத்தோட ஒன்லைன். திருட்டை கைவிட நினைக்கும் ஒருவன் மீண்டும் திருடினால் ஒரு பெரிய திருட்டு இதோட பண்ணிட்டு விட்டுடலாம்பாங்க இல்லையா? அது மாதிரி தன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற முடியும் அந்த திருட்டுனால அப்படிங்கிற ஒன்லைன் தான் சுவாரஸ்யமான ஒன்று. அதனை நிறைய எமோஷனல், கொஞ்சம் காமெடி கலந்து த்ரில்லாக கொடுத்துருக்காரு இயக்குனர் விக்னேஷ் ராஜா. ஆல்பர்ட் பிரகாஷ், விக்னேஷ் ராஜா ரெண்டு பேர் சேர்ந்து திரைக்கதை எழுதியிருக்காங்க. அவர் தனியாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு விக்னேஷ் ராஜா. முதல் படத்திலேயே தமிழ் சினிமாவில் தன் பக்கம் திருப்பியவரே இயக்குனர். இந்த படத்தையும் சுவாரஸ்யமாகவே எடுத்திருக்காரு கரை படத்தை. இந்த தலைப்பே பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். கரசாமி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க கரசாமிங்கிற பேர்லாம். தனுஷ் படம் என்றாலே படத்தின் பிரதான பலம் தனுஷ் தான் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே.
தனுஷோட நடிப்பு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. தன் இயலாமையை பிரதிபலிக்கும் நடிப்பில் தனுஷ் சபாஷ் போட வைக்கிறாரு. வசனமே இல்லாமல் தன் நடிப்பால் அழுத்தமான உணர்வுகளை நமக்கு கடத்துகிறார். தனுஷ் கரசாமியாக வாழ்ந்திருக்காரு. சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி வீட்டை விட்டு ஓடிப்போய் வாழ்க்கையிலும் ஜெயிக்காமல் தவறான வழியில் சம்பாதித்து பிழைப்பை ஓட்டி மீண்டும் தம் அப்பாவிடமே வந்து நின்று கலங்குவது, பிறகு தன் அப்பாவே இறந்து போக அவருக்காக களத்தில் இறங்குவது என வழக்கம் போல எமோஷனல் ஆக்ஷன் என பிரமாதமாக கலந்து கட்டி அடிச்சிருக்காரு தனுஷு. அடுத்ததாக கேஎஸ் ரவிக்குமார். மகனை பார்த்ததும் அவர் காட்டும் உணர்ச்சிகள், எதற்கு மகன் வந்தான் என தெரிந்ததும் நொந்து போவது தான், தான் ஏமாற்றப்பட்டதை சொல்லி அழுவது என மிக சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு கேஎஸ் ரவிக்குமார். வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து சதி செய்யும் ஜெயராமு, தனுஷை பிடிக்க துரத்தும் சுராஜி, எப்படா நீ மாட்டுவ என பல வருடம் காத்திருந்து தனுஷை பிடிக்க சுராஜ் களம் இறங்கும் காட்சிகள்லாம் சூப்பராக இருக்குது. மம்தா பைஜுவுக்கு கதையில் பெரிய முக்கியத்துவம் எதுவும் இல்லை என்றாலும் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை தனுஷோட போட்டு நடிச்சிருக்காங்க மம்தா பைஜு. தனுஷுடன் கிரைம் பார்ட்னராக வரும் கருணாசு பிருத்திவி பாண்டியராஜன் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கிராமப்புறம் சார்ந்த ஒரு இசையை த்ரில்லருக்கு கொடுத்து படத்துக்கு பலம் சேர்த்துருக்காரு ஜிவி பிரகாஷ். தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு காட்சிகள் இயல்பாக இருக்குது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு. இந்த படத்தோட மாஸ்டர் பீஸ் காட்சினா வங்கி கொள்ளை காட்சியை சொல்லலாம். மிக நேர்த்தியாக படக்குழு படமாக்கியிருக்காங்க. படம் தொடங்கி ஒரு 10 நிமிஷம் நல்ல ஸ்பீடாக போகுது. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அந்த ரேணிகுண்டா காட்சியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பிறகு இடைவேளையிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பரபரப்பாக கொண்டு போயிருக்காரு. 2 மணி நேரம் 41 நிமிஷம் டியூரேஷன். ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி குறைச்சிருந்தால் சூப்பரான படமாகவே வந்திருக்கும். கொள்ளை சம்பவங்கள் மிக சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கையின் நுனியில் அமர வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை சில காட்சிகள் இந்த படத்தில். தனுஷுக்கும் காவல்துறைக்கும் இடையேயான ஆடுபுலி ஆட்டம் அழகாக எழுதப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. சாலிடான ரைட்டிங்கு, எல்லா கதாபாத்திரங்களும் ரைட்டிங்கில் எழுதி எடுத்திருக்காரு இயக்குனர். படத்தின் மூலம் தனுஷ் தான் ஒரு தலை சிறந்த நடிகர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. உங்களுக்கு திருட்டு கொள்ளையடிக்கும் ராபின்ஹுட் படம் பிடிக்கும்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி.